சிக்ஸ்த்து சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் 9th ஸ்டாண்டர்டில் தான் இன்ட்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதில் உள்ள பேசிக் ஃபார்முலாஸ் ஐடென்டிட்டிஸ்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 10th சம் போட ஈஸியாக இருக்கும். வாங்க சம்முக்குள்ளே போகலாம். சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரி எக்ஸசைஸ் 6.1. ஃபஸ்ட்டு சம் ப்ரூவ் தட் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். ஸோ நமக்கு சில ஐடென்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா ஏற்கனவே முன்னாடியே தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாஸ்லாம் வச்சு இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது நமக்கு காட் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா. ஸோ காட் தீட்டாக்கு நமக்கு என்னென்னு தெரியும். ஃபஸ்ட்லேயுமே காட்டுக்கு வந்து காஸ் பை சைன். ஸோ காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ப்ளஸ் டேனுக்கு வந்து சைன் பை காசுன்னு தெரியும். ஸோ இந்த ஐடென்டிட்டியெல்லாம் நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. எதுக்கும் இப்போ ரீகால் பண்ணி மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே டினாமினேட்டர் பார்க்கணும். டினாமினேட்டர் சேம் ஆகல. ஸோ டினாமினேட்டர் சேம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இங்கே ஒரு காஸ் மல்டிபிள் பண்ணணும், இங்கே ஒரு சைன் மல்டிபிள் பண்ணணும். ஸோ கீழே மல்டிபிள் பண்ணுறதுனால என்ன பண்ணணும், மேலேயும் மல்டிபிள் காஸ் வச்சு மேலே இங்கேயும் மல்டிபிள் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டாவாயிரும். இங்கே வந்து சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டாவாயிரும். ப்ளஸ் இங்கே வந்து சைனை மல்டிபிள் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் தீட்டாவாயிரும். இங்கே வந்து சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டாவாயிரும். ஸோ இப்போ நம்ம எங்கேயும் மேலே பார்த்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்கே, காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது 1. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம டினாமினேட்டர் சேம் பண்ணியாச்சு. ஸோ மேலே அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால 1 எடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து 1 வந்தாச்சு. கீழே வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ நமக்கு என்ன வேணும், சம்மில் சீக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டா. 1 பை சைன்னா கொசிக்கன், 1 பை காஸ்னா சீக்கன் தீட்டா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்போ 1 பை காஸ்க்கு சீக்கன் தீட்டா, 1 பை சைனுக்கு கொசிக்கன் தீட்டா. ஸோ இது வந்து என்னது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு. அவ்வளோதான் ஃபஸ்ட் இது முடிச்சது. செகண்ட் இது பார்க்கலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் அதே மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan பவர் ஸ்கொயர் தீட்டா. ஸோ tan பவர் 4 வந்து என்ன பண்ணலாம், 2 இன்ட்டு 2 பிரிக்கலாமா. ஸோ அப்போ tan ஸ்கொயர் தீட்டா த ஹோல் பவர் 2 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ இங்கே வந்து tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே ஒரு tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ ரெண்டையும் காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போ இதுலேருந்து 2 இருக்குது. ஸோ ஒரு tan ஸ்கொயர் தீட்டா வெளியே எடுத்துட்டேன். அப்போ இன்னொரு tan ஸ்கொயர் தீட்டா இருக்கும். ப்ளஸ் இங்கே இருக்கதே 1 தான். ஸோ அதை 2 காமனாக வெளியே எடுத்தாச்சு. ஸோ அங்கே வந்து 1. ஸோ இப்போ tan ஸ்கொயர் தீட்டா tan ஸ்கொயர் ப்ளஸ் 1க்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த tan ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லையா, அந்த tan ஸ்கொயர் தீட்டாவை மறுபடியும் இங்கே tan ஸ்கொயர் ப்ளஸ் 1க்கு சீக்கன் தீட்டா போட்டோம். அப்போ tan ஸ்கொயர் தீட்டாக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. எதுக்கு அப்படி மாத்திரம்னா நமக்கு ஆன்சரில் சீக்கனாக தான் இருக்குது. ஸோ tan நமக்கு தேவையில்லை. ஸோ சீக்கனை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த tan ஸ்கொயர் தீட்டாவையும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை மல்டிபிள் பண்ணியிருக்கேன், சரி கன்வெர்ட் பண்ணியிருக்கு. இப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை இங்கே என்ன பண்ணோம், இங்கே வெளியே எடுத்த மாதிரி இங்கே உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணணும். ஸோ சீக்கன் பவர் 4 தீட்டா, இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2, சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ப்ரூவ்டு. Thank you.